Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about applications of circular motion. Okay, இப்போ நம்ம வந்து circular motion ஓட entire basics starting from the radius vector, angular position, velocity. Velocity ரெண்டு டைப் பார்த்தோம். linear velocity, angular velocity, accelerationல linear acceleration, angular acceleration, அதுக்கப்புறம் linear acceleration ரெண்டு acceleration பிரிக்க முடியும்னு பார்த்தோம். radial acceleration and tangential acceleration. So அதுக்கப்புறம் different types of motions பார்த்தோம். Uniform circular motion, non-uniform and uniformly accelerated circular motion இது மாதிரிலாம் பார்த்தோம் நம்ம. So லாஸ்ட்டாக நம்ம எல்லா பேசிக்ஸும் முடிக்கும்போது ஃபைனலாக வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்றதை பார்த்தோம் ரைட்டா. ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான் நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம் அப்படின்றதையும் பார்த்தோம் ரைட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன், ஸோ அதாவது இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாத்தையும் வச்சு அப்ளிகேஷனாக பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சர்க்குலர் மோஷன் இஸ் வெரி வெரி ஃபண்டமெண்டல் டாபிக். இதை தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து கிராவிடேஷன் படிக்க முடியும், அதாவது கெப்லர்ஸ் லான்னு சொல்லி வரும். ஸோ என்டையர் ரொட்டேஷனல் மோஷன் வில் டிபெண்ட் ஆன் வாட் சர்க்குலர் மோஷன். ஸோ ஒரு டைமில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன் இஸ் நத்திங் பட் அ சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லி கற்றுப்பீங்க ரைட். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோப்பா. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அட் த சேம் டைம் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டருக்கான வீடியோஸும் அதில் இருக்கும். ஓகே, ஸோ அதை போய் நீங்கள் பார்த்து யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to discuss about horizontal circular motion. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதை அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஒரு அப்ளிகேஷனில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன். ஓகே, ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் டைட் வித் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்டோனை வந்து ஸ்ட்ரிங்கில் டை பண்ணி நம்ம வந்து சர்க்குலர் மோஷனில் கொண்டு வரோம். அப்போ இருக்கும்போது அந்த மோஷனை ஸ்டடி பண்ண போகிறோம். we are going to study about conical pendulum. conical pendulum என்னென்னா, ஸோ அதுவும் என்னது ஒரு சர்க்குலர் மோஷன் தான், இட் வில் மேக். ஸோ அதையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வர வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, இப்போது கவனிங்க, ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன். ஸோ திஸ் இஸ் அ பாடி. ஓகே, திஸ் இஸ் அ மாஸ் m tied to a string. ஓகே, இது வந்து ஃபிக்ஸட் எண்ட் நம்மளுக்கு, இதுதான் நம்மளோட சென்டர். ஸோ சென்டராக வச்சு என்னென்னா இட் இஸ் மேக்கிங் அ சர்க்குலர் மோஷன். ஓகே, ஸோ அதாவது சர்க்குலர் மோஷன்றது இந்த பிளேனில் நடக்குது. ஓகே, ஸோ இந்த டயக்ராமை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு ரைட் லைக் திஸ். இட் இஸ் ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் தான். நம்மளோட கம்ஃபர்டபுளுக்காக நான் இப்படி இதை வந்து வெர்டிக்கல் பிளேன் நம்ம போர்டில் ஐ ஹவ் ட்ரான் லைக் திஸ். ஓகே ரைட். ஸோ இது வந்து நம்மளோட சென்டர் ஆஃப் த சர்க்குலர் பாத் ரைட்டா. ஸோ இந்த டைரக்ஷனில் என்ன இருக்கும், நம்மளுக்கு வெலாசிட்டி வில் பி தேர். வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி? இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுல்ல. ஸோ அவுட்வேர்டு பார்த்து ஆங்குலர் வெலாசிட்டி நம்மளுக்கு இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம படிக்க போகிற அப்ளிகேஷன்ஸில் எல்லாமே A to Z எல்லாமே என்னது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான். நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் படித்தோமோ எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்கலாம், பட் 12th ஸ்டாண்டர்ட் NEET JEE லெவலில் நம்மளுக்கு எல்லாமே என்னது மோஸ்ட்லி சர்க்குலர் மோஷன் தான், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சரி, இப்போ வந்து பாடி M வந்து இட்ஸ் மூவிங் இன் அ சர்க்குலர் பாத். இப்போ இந்த பாடி சர்க்குலர் பாத்தில் போயிட்டுருக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில். ஆங்குலர் வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டியோட டைரக்ஷன்ஸ் இது ரைட்டா. இப்போது யூ டெல் மீ, இப்போ நம்மளுக்கு வந்து ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு இருக்குன்னா someone need to provide what? some force need to provide the necessary centripetal force. இங்கே வெறும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும் ரைட். ரேடியல் ஆக்சலரேஷன், தட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் மட்டும்தான் இருக்கும், டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இருக்காது. கரெக்டு தானே? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்காது இல்லையா. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு வாங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஓகேப்பா. ஸோ இப்போ இந்த பாடி வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்குது, இட் இஸ் டைட் டு அ ஸ்ட்ரிங். சம் ரியல் ஃபோர்ஸஸ் நீட் டு ப்ரொவைட் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இங்கே யார் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இட் இஸ் நத்திங் பட் வாட், டென்ஷன். இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து ஆக்ட் ஆகக்கூடிய டென்ஷன் தான் என்ன பண்ணும், இட் வில் ப்ரொவைட் த நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதாவது யூஆர் த மாஸ் m மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத் அண்ட் த டென்ஷன் T நாட்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, டென்ஷன் T நாட் ஆக்டிங் டுவர்ட்ஸ் அ சென்டர் ப்ரொவைட்ஸ் த நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ எந்த ஒரு பாடி சர்க்குலர் மோஷனில் இருந்தாலும் someone need to provide what, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், V வில் பி கான்ஸ்டன்ட். இங்கே ரேடியஸும் கான்ஸ்டன்ட் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு ஒமேகாவும் கான்ஸ்டன்ட். V is equal to R ஒமேகா. கரெக்டா? எஸ். சரிப்பா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். டென்ஷன் வந்து இஸ் ப்ரொவைடிங் த நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது, mv²/r. இப்போ V ஈக்குவல் டு R ஒமேகா படி என்னால் என்ன ரீப்ளேஸ் பண்ணி எழுத முடியும், mr ஒமேகா ஸ்கொயர்
correct? So this is one equation I can write. So T naught acting towards the center is providing the necessary centripetal force. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒமேகா இந்த ஒமேகா is equal to 2 pi by t angular velocity definition. ஓகே, இது வந்து இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஒன்லி இன் கேஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அதாவது 2 pi ஆங்கிள் ரொட்டேட் ஆகுது எவ்வளோ டைமில், கேபிட்டல் டி. தட் இஸ் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு எவ்வளோ ஆங்கிள் எடுக்குது 2 pi, எவ்வளோ டைமில், டி டைமில். ஓகே, ஸோ ஒமேகா is equal to 2 pi by கேபிட்டல் டி. அந்த கேபிட்டல் டி இஸ் நத்திங் பட் வாட், டைம் பீரியட். இந்த ரெண்டு ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன்ப்பா. டி நாட் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் இருக்குல்லையா, அதை எடுத்துக்கிறேன். எம்ஆரை கீழே கொண்டு வந்துடுறேன். தட் இஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி நாட் பை எம்ஆர். இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். ஐ எம் கெட்டிங் திஸ் ஒன். ஓகே, ஸ்கொயர் எடுங்க. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் டி நாட் பை mr, where r is the radius, mass of the body, t naught is the tension in the string. Okay, so this is the omega value, basic ஆன expression. கரெக்டா? சரி, இப்போ ஒமேகான்றது 2 pi by capital T டைம் பீரியடு. ஸோ கேபிட்டல் T எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 pi by ஒமேகா. ஆல்ரெடி நம்மளுக்கு ஒமேகா தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ வில் கெட் த ரிவர்ஸ் ஒன். ஓகே, மேலே போகுது mr by t naught. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பாடி வந்து நம்மளுக்கு யூனிஃபார்ம் ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷனில் போயிட்டுருக்கு. தட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் டைட் டு அ ஸ்ட்ரிங். ஸோ நான் பேசிக்காக என்ன பண்ணேன்னா, விச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடிங் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன்ஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi by t. பட் இந்த ஃபார்முலா வெறும் எந்த மோஷனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃப்ரம் தேர் கம்பைனிங் தீஸ் டூ ஃபைனலி ஐ காட் த டைம் பீரியட். ஓகே, இப்போ இந்த மாதிரி மோஷனில் திடீர்னு உங்களுக்கு வந்து ரேடியல் ஆக்சலரேஷன் என்ன, லீனியர் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் எப்படி பண்ணணும்? சரி, நம்மளுக்கு வந்து டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இங்கே கிடையாது. கரெக்டாக? பிகாஸ் இட் இஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். த ஸ்பீட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் என்னது, ஸ்பீடு மாறாது இல்லையா? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ ஏடியோட வேல்யூ 0. ஏஆர் ரேடியல் ஆக்சலரேஷன் என்னது, வி ஸ்கொயர் பை ஆர். நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிருக்கோம். ஸோ யூ டெல் மீ, இந்த ஃபார்முலாலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்? v square by r, radial acceleration is v naught by t naught by m. So t naught by m தான் என்னது, நம்மளோட radial acceleration. Tangential acceleration இல்லை. ஸோ நம்ம எந்த ஒரு லீனியர் ஆக்சலரேஷன் எப்படி பிரித்து எழுதலாம், ar plus at. கரெக்டாக? இப்போ இந்த ஆக்சலரேஷன் என்ன பண்ணோம், வில் ட்ரை டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் v வெக்டர். கரெக்டாக? இந்த v வெக்டரோட டைரக்ஷனை மாற்ற ஹெல்ப் பண்ணும். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும், டு சேஞ்ச் த ஸ்பீடு. கரெக்டாக? இப்போ இந்த வேல்யூ இங்கே ஏடிஓ வெக்டரோட வேல்யூ இல்லை. ஸோ வி கேன் சே த ரேடியல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வாட், லீனியர் ஆக்சலரேஷன். ஸோ இதுதான் பேசிக் அனாலிசிஸ். ஸோ இதே மாதிரி வி ஆர் கோயிங் டு சி நெக்ஸ்ட் வந்து கோனிக்கல் பெண்டுலம். ரைட்ப்பா, கவனிங்க. கோனிக்கல் பெண்டுலம், கோனிக்கல் பெண்டுலம் பேர்லேயே அந்த இருக்குது பாருங்கள், கோனிக்கல். the motion is going to be in a conical shape, the path it makes. ஓகே, உங்களுக்கு end of the day you will be able to see a cone shaped. அதனால் அது பேர் கோனிக்கல் பெண்டுலம். ஸோ பெண்டுலம்னா என்னது, பார்ட்டிகல் டைடு டு ஸ்ட்ரிங் ஆசிலேட் ஆகும். கரெக்டாக? அதை நம்ம பெண்டுலம் சொல்லுவோம். பட் ஆனால் இங்கே வந்து என்னென்னா கோனிக்கல் பெண்டுலம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சரி, இது வந்து ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட். ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் ஓ. இது வந்து ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட். இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து என்னது, எல். அண்ட் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. இட் மேக்ஸ் அ ஃபிக்ஸ்ட் ஆங்கிள் தீட்டா நான் எடுத்துக்கிறேன். தீட்டா இயர் இஸ் ஃபிக்ஸட். ஆங்கிள் மேட் வித் திஸ் வெர்டிக்கல் reference line. So in the vertical line oda it string makes an angle of theta. Pa correcta? So this is a string and this is the axis, it makes an angle theta. இப்போ என்னன்னா, it makes a circular path. ஓகே, அதாவது இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்ன ஆகுது, இட் இஸ் மேக்கிங் அ circular path. புரியுதா? ஸோ it will be in a horizontal plane end of the day இல்லையா? இப்போ நம்மளோட மெயின் எய்ம் என்னென்னா, as usual அவன் கொஸ்டின்லேயே கொடுக்கலனாலும் கொடுத்துருவான் மேக்ஸிமம். பட் எனிவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், it is going to be a uniform circular motion. ஓகே, that is linear speed, v is going to remain as a constant. அப்போ என்னோட ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ் என்னது, இந்த பாடி சர்க்குலர் மோஷனில் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கணும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதை கண்டுபிடிக்கிறது தான் என்னோட ஃபஸ்ட் எய்ம். லாஸ்ட்டாக we will try to find the time period. போன கேஸில் பண்ணாலும் அதே மாதிரி டைம் பீரியட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். இப்போ கவனிங்க, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, this is the length of the string. ஓகே, this is the radius of the circular path. கரெக்டாக இல்லையா? இதை நான் radius of the circular pathன்னு சொல்லலாமா? கரெக்டாக இல்லையாப்பா? this is a radius of circular path. சரி, இப்போ உங்களுக்கு இங்கேயே ஒரு குயிக்கான ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். what is the relation between L and theta? what is the relation between L and theta? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ you can able to see a right angle triangle. கரெக்டாக?
இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா உங்களுக்கு? ஸோ கேன் யூ ஃபைண்ட் வாட் இஸ் sin theta here? sin theta கண்டுபிடிங்க. ஆப்போசிட் வந்து ரேடியஸ் இருக்குது, ஹைப்போடெனியஸில் L. ஸோ sin theta you are able to see as what? R by L. ஸோ R is equal to L sin theta. கரெக்டாக இல்லையா? R is equal to L sin theta. So what I found is இந்த ப்ராப்ளமில் radius of the circular pathக்கும் length of the stringக்கும் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். I can able to observe directly. கரெக்டாக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா R is equal to L sin theta ரேடியஸ்க்கும் லென்த்துக்கும் கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இந்த இடத்து மாஸ் எம்க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க பார்க்கலாம். ஸோ டவுன்வர்டு பார்த்து mg கரெக்டாக. ஸோ டவுன்வர்டு இஸ் mg. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? டென்ஷன் இருக்குமா இருக்காதா? இது வந்து மாஸ் எம் அட்டாச் டு ஸ்ட்ரிங் கரெக்டாக. ஸோ see this is the point of suspension கரெக்டாக. ஸ்ட்ரிங் வந்து எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கு மாஸ் எம்மோட? இந்த மாஸ் எம்க்கு அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். டென்ஷன் எப்போவுமே எப்படி போடுவோம்? பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்லேருந்து எப்பவுமே அவே பார்த்து தான் போடுவோம் டென்ஷனை. ஸோ திஸ் இஸ் mg ஆல்வேஸ் டவுன்வர்ட். டென்ஷன் வந்து பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன்லேருந்து அவே பார்த்து போடணும். ஓகே, இப்போ இது டீட்டானா இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இது டீட்டானா இஃப் ஐ ட்ரா வர்டிக்கல் லைன் இந்த ஆங்கிளும் என்னவாக இருக்கும்? டீட்டா. இப்போது என்னென்ன ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறோம், என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் எம்ன்றதை பார்த்தோம். டென்ஷன் ஆக்ட் ஆகுது, mg ஆக்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I need to find which force is providing the necessary centripetal force. நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இதை ரெண்டு காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ண போகிறேன். ஓகே, இது டென்ஷன் காஸ் டீட்டா இருக்கா? அப்போ இது என்னவாக இருக்கும்? T. அதே மாதிரி இது என்னவாக இருக்கும்? T sin theta. காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணிடுறேன். டென்ஷனை ரெண்டு காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணிடுறேன். யூ டெல் மீ எந்த காம்பனண்ட் வந்து நம்மளுக்கு டுவர்ட்ஸ் த சென்டர் பார்த்துருக்கு? சென்டர் ஆஃப் த சர்க்குலர் பார்த்து எது பார்த்துருக்கு? T sin theta is facing towards the center of the circular path. கரெக்டாக. அப்போ அதுதான் என்ன பண்ணியிருக்கோம்? நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கவனிங்க, இப்போ நம்மளுக்கு வந்து வேர்ட்டிக்கல் டைரக்ஷனில் மோஷன் எதுவும் இருக்கா? இந்த பிளேனில் ரொட்டேட் ஆகுது, ரைட்? இட் இஸ் மேக்கிங் அ சர்க்குலர் பாத். மேலே கீழே எதுவும் போயிட்டு வருதா? கிடையாது. ஸோ த ஃபோர்ஸஸ் நெட் ஃபோர்ஸ் அலாங் திஸ் வேர்ட்டிக்கல் டைரக்ஷன் சார் நெட் ஃபோர்ஸ் வந்து 0. ஸோ நான் இப்போ என்ன எழுத முடியும்னா இந்த டென்ஷன் வந்து T0ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, டீன்னு போட்டேன். ஏன்னா அது டைம் பீரியடோட கன்ஃபியூஸ் ஆகும். கேபிட்டல் Tன்ற டைம் பீரியடில் அதுவும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஐம் கோயிங் டு டேக் இட் அஸ் T0. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், வேர்ட்டிக்கல் மேலே இருக்க ஃபோர்ஸும் கீழே இருக்க ஃபோர்ஸும் என்ன ஆகணும்? இட் ஷுட் பி ஈக்குவல். அப்போ தான் நெட் ஃபோர்ஸ் 0 ஆகும். ஸோ T0 cos theta will be equal to mg. அதே மாதிரி T0 sin theta இருக்கு இல்லையா, டுவர்ட்ஸ் அ சென்டர், அதுதான் என்ன பண்ணியிருக்கு? இட் இஸ் ஈக்குவல் டு த centripetal force because T sin theta is providing the necessary centripetal force mv square by r. இந்த v square by r தான் என்னது? நம்மளோட radial acceleration. இப்போ this expression is true. அதே மாதிரி இதுவும் true. இந்த v square by rன்றது marன்னு எழுதியிருக்கேன். this is nothing but ar, radial acceleration. சரி, இப்போது இது வந்து equation 1, this is equation 2. dividing equation 2 by 1. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். இது ரெண்டாவது equation, இது first equation. what you will get? tan theta equal to v square by rg. So you take this rg in the side. So you can find the speed. v is equal to root of rg tan theta. Okay, speed. இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குது? எந்த ஒரு சர்க்குலர் மோஷன்லையும் உங்களால் என்ன சொல்ல முடியும்? v is equal to r omega. This expression is true for any circular motion. கரெக்டாக? ஆக்சிலேட்டடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, யூனிஃபார்மாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. for any motion this is always true. இப்போ நம்மளுக்கு v தெரியும் கரெக்டாக? இதில் வந்து ஒமேகா கண்டுபிடிக்கலாமா? ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர். வியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ரூட் ஆர்ஜி tan theta. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆர்ஜி tan theta. ஓகே, ஆர் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ தட் இஸ் வியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? ஆர்ஜி tan theta டிவைடட் பை ஆர். ஸோ ரூட் ஆரும் கேன்சல் ஆச்சுன்னா யூ ஹேவ் வாட்? ரூட் ஜி tan theta பை ஆர். ஸோ இப்போ வந்து ஒமேகாவோட வேல்யூ என்னது? 2π by capital T. ஒமேகாவோட வேல்யூ இஸ் 2π by capital T. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன வரும்? ஸோ ஒமேகாவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த டைம் பீரியட். டைம் பீரியடோட ஆன்சர் என்ன வரும்? 2π into r by g tan theta. கரெக்டாக இல்லையா? யூ கேன் ரைட் லைக் திஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் டைம் பீரியடுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, பட் ஆனால் இதை ரீப்ளேஸ் பண்ணி எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் வி கேன் ரைட். ஆரோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆரோட வேல்யூ இஸ் எல் sin theta. ஸோ r is equal to L sin thetaன்னு போட்டிங்கன்னா sin theta will get cancel. Finally you will have what? 2π root of L cos theta by g. See, இந்த ஃபார்மில் எதுவுமே நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டாம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, எங்கேயுமே நான் உங்களை மெமரைஸ் பண்ணவே சொல்லலை. சிம்பிள் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் யூ ஷுட் நோ ஹவு டு அரைவ் அட் திஸ் டைம் பீரியட்,
or omega or radial acceleration. இது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்கனால டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் என்ன இருக்கும்? 0. வெறும் ரேடியல் ஆக்சிலரேஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஆங்குலர் ஆக்சிலரேஷனும் இருக்காது, பிகாஸ் ஏடி இருக்காது, ஆல்ஃபாவும் இருக்காது. ஆல்ஃபா இஸ் ஆங்குலர் ஆக்சிலரேஷன், ஏடி இஸ் த டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன். ரெண்டுமே என்ன ஆகாது? இருக்காது. ஸோ வி கேன் அப்சர்வ் எவ்ரி திங். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிளை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? R is equal to L sin theta சொன்னோம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் வச்சும் I can show that R is equal to L sin theta. இந்த ட்ரையாங்கிள். ஓகே, I have just written there. ஓகே, ரைட் பாஸ். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் என்ன பண்ணலாம்னா we will see the problems. அடுத்த வீடியோவில் அதர் அப்ளிகேஷன்ஸை we will start. கவனிங்க, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன சொல்கிறான் அப்படின்னு. ஸோ a ball of mass வந்து 0.12 kg is being wheeled in a horizontal circle. ஸோ ஒரு horizontal circle ஒரு பாலை கொண்டு போகிறான். at the end of the string 0.5 meter long. ஸோ 0.5 meter long இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ it is capable of making 231 revolutions in 1 minute. ஸோ ஒரு மினிட்டில் 231 revolutions it can make. ஓகே, தட் இஸ் RPM கொடுத்துருக்கான். ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஃப்ரீக்வன்சி ஸ்மால் எஃப், அந்த எஃபோட யூனிட்டு தான் எஃப் தான் அவன் கொடுத்துருக்கான். 231 revolutions per minute. Find the tension in the string. ஸோ இதில் ரெவல்யூஷனில் போயிட்டு வரும்போது ஃப்ரீக்வன்சியில் வாட் வில் பி த டென்ஷன் in the string அப்படின்னு கேட்டுக்கிறான். ஸோ இந்த ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? விஷுவலைஸ் பண்ணிவிட்டு we will move on to the solution. ஓகே, ஸோ this is horizontal circle it makes. ஸோ mass m. இப்போ வந்து டென்ஷன் வந்து will provide the necessary centripetal force, நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக. ஸோ இந்த mass m டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து டென்ஷன் எடுத்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்கான். ஃப்ரீக்வன்சின்றது வந்து எப்போ ஸ்மால் எஃப்ன்றது நம்ம எப்போ படிப்போம்? ஒன்லி இன் கேஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ எப்போல்லாம் ஃப்ரீக்வன்சி சொல்லும் போதே நம்மளுக்கே தெரியுது அந்த மோஷன் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான் அப்படின்னு. ஓகே, ஸோ மாஸ் வந்து 0.12 kg, லென்த் வந்து 0.5 மீட்டர். ஓகே, ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? 231 RPM. RPM நான் என்னவா மாற்றலாம்? RPSஆக மாற்றலாம் by dividing by 60. ஓகே, ஸோ 1 RPS is equal to what? 1 hertz. 1 RPS is equal to 1 hertz. ரைட்டா? ஸோ இப்போ டென்ஷன் is equal to mr omega square. Tension is equal to mr omega square because tension is providing the necessary centripetal force. கரெக்டா? ஸோ mr omega square போட்டுடுறேன். ஸோ ஒமேகான்றது என்னது? 2pi f. ஆல்ரெடி நம்மளுக்கு f கொஸ்டினில் கொடுத்துட்டான். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் திஸ். m இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். r வந்து என்னது? சரி, லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் நம்மளுக்கு ரேடியஸ் மாதிரி ஆக்ட் ஆகும், கரெக்டாக இல்லையா? நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சு ரொட்டேட் பண்ணுறேன்னா அந்த லென்த்தும் ரேடியஸும் என்னது? ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஆரோட வேல்யூ 0.5 மீட்டர். ஆஸ் யூஷுவல் எல்லாமே SI யூனிட் தான். 2pi இன்ட்டு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்னது? 231/60 ஹோல் ஸ்கொயர், கரெக்டாக? ஸோ ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குது, அதனால் ஒமேகா இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் வந்து எனக்கு 24.2ன்னு வருது. ஸோ ஸ்கொயர் அப் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் ஃபைனல் ஆன்சர் as what? 35.1 நியூட்டன் ஆர் ஆல்மோஸ்ட் 35ன்றது கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ கால்குலேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு யாரும் நினைக்காதீங்க. கிவ் அ ஹேண்ட் ப்ராக்டிஸ். ஓகே, சம்டைம் வந்து நீட்டில் கூட இது மாதிரி டிஃபிகல்ட், ஜேஇயில் கூட இது மாதிரி டெசிமலை வச்சு கால்குலேஷன்ஸ் ரூட் எடுக்கிறது இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸாக தான் இருக்கணும். ஸோ யூ கிவ் அ மேக்ஸிமம் எஃபர்ட் டு கெட் த ஃபைனல் ஆன்சர் பை யோர் செல்ஃப். ஓகே, அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணுங்கள், பட் ட்ரை டு கெட் ஒரு லாஜிக்கலான ஒரு குட் அப்ராக்சிமேஷன். ரேண்டமாக உங்களுக்குன்னு ஒரு அப்ராக்சிமேஷன் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் லாஜிக்கலாக அப்ராக்சிமேஷன் எடுங்க. இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்கான்றதை பாருங்கள். See, a string breaks under a load of 4.8 kg. ஒரு ஸ்ட்ரிங் வந்து பிரேக் ஆகுதான் எப்போ? 4.8 kgயில் அது என்ன ஆகுது? பிரேக் ஆகுது. ஸோ string breaks under a load of 4.8 kg. A mass of 0.5 kg is attached to the end of the string, 2 meter long, and it is rotated in a horizontal circle. Determine the number of revolutions per minute that the mass can make without breaking the string. அதாவது அந்த ஸ்ட்ரிங்னால் மேக்ஸிமம் எவ்வளோ லோடு தாங்க முடியுமா? 4.8 kg தான் தாங்க முடியுமா? அதுக்கு மேலே நீங்கள் லோடு ஏற்றுனீங்கன்னா உடஞ்சிரும். ஸோ அதுக்குன்னு என்ன இருக்குது? ஒரு மேக்ஸிமம் டென்ஷன் இட் கேன் ஹேண்டில். இப்போ கவனிங்க, இதுதான் நம்மளோட ஸ்ட்ரிங் இல்லையா? இந்த ஸ்ட்ரிங்கை நான் சப்போர்ட்டில் கட்டியிருக்கேன். நான் வந்து 4.8 kg லோடு கொடுக்குறேன்னா அது அளவுக்கு தான் அதால் தாங்க முடியும். டவுன்வர்டு பார்த்து mg, மேலே பார்த்து மேக்ஸிமம் டென்ஷன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஒரு 4.9 kg ஏதாவது போட்டிங்கன்னா பிரேக் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் டென்ஷன் தட் கேன் ஹோல்ட். ஸோ இந்த கண்டிஷன் வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம்? Tmax is equal to mg. ஓகே, சொல்லலாமா? Tmax is equal to maximum tension is equal to m into g. m ஓட வேல்யூ 4.8 kg, g ஓட வேல்யூ என்னது? 9.8
நியூட்டன். ஸோ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜின்னு போடலாம். சரி, இப்போ ஃபைனலாக என்ன கேட்டிருக்கான், டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட், ஆர்பிஎம் கேட்டிருக்கான். சரி, ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்னா யாரோட யூனிட் அது, இது நத்திங் பட் ஃப்ரீக்வன்சியோட யூனிட் இல்லையா. ஸோ கவனிங்க, ஃப்ரீக்வன்சி எஃப் கேட்டிருக்கான், இந்த யூனிட் ஆஃப் வாட், ஆர்பிஎம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்பிஎஸ்சில் கண்டுபிடிச்சிடலாம், தட் இஸ் ஹர்ட்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுவும் எனது ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறான். அப்போ ஃப்ரீக்வன்சினா இட்ஸ் ஒன்ஸ் அகேன் வாட், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்பிஎஸ்சில் கண்டுபிடிச்சிடலாம். ஆர்பிஎஸ்சில் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இன்ட்டு 60 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆர்பிஎம். கரெக்டாக, 1 ஆர்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 60 ஆர்பிஎம். கரெக்டாக, இந்த கன்வர்ஷன் நம்மளுக்கு தெரியும். சரி கவனிங்க, ஸோ இந்த டென்ஷனில் தான் நம்ம, ஸோ மேக்ஸிமம் என்ன கேட்டிருக்கோம், மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இட் கேன் ரொட்டேட் வித்தவுட் பிரேக்கிங். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா மேக்ஸிமம் டென்ஷன் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், த நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி that the mass can rotate without breaking the string. ஸோ அப்போ நம்ம மேக்ஸிமம் டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் டென்ஷன் will provide the necessary centripetal force, mr omega square. ஸோ ஒமேகா வேல்யூவை ரூட் ஆஃப் Tmax by mr அப்படின்னு எழுத முடியும். கரெக்டாக, Tmax by mr. ஸோ வாட் இஸ் ஒமேகாவோட வேல்யூ, 2π f இல்லையா. ஸோ நான் வந்து கீழே 2π கொண்டு வந்துடுறேன். இப்போ அதுக்கப்புறம் டென்ஷனு 2π and 0.5 into 2, that is mass into radius. இப்போ what is the length of the string, 2 meter. அதுதான் என்னவா ஆக்ட் ஆகும், ரேடியஸ் ஆக்ட் ஆகும். மாஸ் வந்து 0.5 kg. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபைனலி யூல் கெட் ஆன்சர் as what, 1.09 radians revolutions per second. that is ஹர்ட்ஸில் கிடைக்கும். ஹர்ட்ஸில் இருக்கிறத நீங்கள் என்னவா மாற்றணும், ஆர்பிஎம்மாக மாற்றணும்னா what you need to do is you need to multiply by what, 60. you will get the answer, final answer 65.5 rpm. ஃபஸ்ட்டு நான் ஆர்பிஎஸ்சில் எஸ்ஐ யூனிட் எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் போட்டு ஆர்பிஎஸ்சில் வந்துடும். ஃபைனலாக ஆர்பிஎம்மில் கேட்டிருக்கான். ஸோ அதனால் இன்ட்டு 60 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். அ பால் ஆஃப் மாஸ் 0.25 kg attached to the ends of the string of length 1.96 meter. ஓகே, a ball of mass வந்து 0.25 kg attached to the ends of the string of length வந்து 1.96 meter is rotating in a horizontal circle. The string will break if the tension is more than 25 Newton. ஸ்ட்ரிங் எப்போ பிரேக் ஆகுமா, 25 நியூட்டனுக்கு மேலே இருந்தால் பிரேக் ஆகிடும். அப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம் டென்ஷன் இட் கேன் ஹோல்ட், 25 நியூட்டன். அதுக்கு மேலே நீங்கள் ஆட் டென்ஷன் இருந்ததுன்னா பிரேக் ஆகிடும் ஸ்ட்ரிங்கு. ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் வெலாசிட்டி வித் விச் த பால் கேன் பி ரொட்டேட்டட், எவ்வளோ வெலாசிட்டியில் த பால் கேன் பி ரொட்டேட்டட், தட் ஸ்பீட் என்னன்னு கேட்குறான். ஓகே கவனிங்க, இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ கவனிங்க, டென்ஷன் ஷுட் பி லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 25 நியூட்டன். கரெக்டாக இல்லையா, ஏன்னா 25 தான் மேக்ஸிமம் டென்ஷன், அது கீழே தான் இருக்கணும். அதர்வைஸ் த ஸ்ட்ரிங் வில் பிரேக். ஸோ ஆஸ் யூஷுவல் டென்ஷன் வில் ப்ரொவைட் த நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv²/r. ஸோ இப்போ நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், கொஷின் என்ன கேட்டிருக்கான், மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்டிருக்கான். இப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்குறான் அப்படின்னா டென்ஷன் என்னவாக இருக்கணும், நல்லா கவனிங்க. இந்த வெலாசிட்டி மேக்ஸிமம் கேட்டிருக்கான். இந்த வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கணும்னா கரஸ்பாண்டிங் டென்ஷனும் என்னவாக இருக்கணும், மேக்ஸிமம். கரெக்டாக இல்லையா, வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கணும்னா டென்ஷன் என்னவாக இருக்கணும், மேக்ஸிமம். தட் இஸ் v இருக்க இடத்துல v max, t இருக்க இடத்துல என்னது t max. யூ கேன் சப்ஸ்டியூட். ஓகே, ஸோ வெலாசிட்டி இருக்க இடத்துல v max, ஏன்னா இதே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரைட். ஸோ நான் என்னோட மேக்ஸிமம் டென்ஷன் போடும்போது எனக்கு கரஸ்பாண்டிங் மேக்ஸிமம் வெலாசிட்டி கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ரூட் ஆஃப் RT max by mன்னு வருது ரைட்டா. ஸோ ஆரோட வேல்யூ எம்மோட வேல்யூ யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட். மேக்ஸிமம் டென்ஷன் வந்து என்னது 25. ஓகே, ஸோ ஃபைனலி யூ வில் கெட் ரூட் 196. ரூட் 196 என்னது நம்மளுக்கு 14 meters per second. இப்போ கவனிங்க இந்த ப்ராப்ளம். சி a ball of mass வந்து 0.5 kg. ஓகே, ஸோ ஒரு பாலோட மாஸ் வந்து 0.5 kg இஸ் attached to the end of the string. ஸோ end of the stringல அட்டாச் பண்ணியிருக்கான். having length வந்து 0.5 meter. The ball is rotated on a horizontal circular path about the vertical axis. So about the vertical axis it is moved in a circular path, horizontal circular path. The maximum tension that the string can bear is, tension maximum எவ்வளோ பேர் பண்ண முடியுமா, 3 to 4 Newton அப்படின்னு கொடுத்துருக்கான். Find the maximum possible value of angular velocity of the ball. ஸோ மேக்ஸிமம் angular velocity என்னன்னு கேட்குறான். டயக்ராம் அவனே கொடுத்துட்டான். டயக்ராம் என்ன டயக்ராம் அது, இட்ஸ் அ conical pendulum. ஸோ மேக்ஸிமம் டென்ஷன் வந்து நம்மளுக்கு 3 to 4. கரெக்டாக. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ கவனிங்க, சி ஃபஸ்ட்டு வந்து திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த பெண்டுலம். ஓகே, ஸோ இதுதான் ஹாரிசான்டல் சர்க்குலர் பாத் இட் மேக்ஸ். மாஸ் வந்து m. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ரேடியஸ். ஸோ இது வந்து என்னது, ஒரு வெர்டிக்கல் லைன். ஸோ மாஸ் வந்து 0.5 kg, லென்த் வந்து என்னது 0.5 மீட்டர்.
மேக்ஸிமம் டென்ஷன் வந்து 3 to 4 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருந்தான். இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் த ஒமேகா மேக்ஸ். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் என்னது ஸ்டாண்டர்ட் இது ரூல் என்னது, ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க. எம்ஜி பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்லேருந்து திஸ் இஸ் த டென்ஷன். ஸோ இதை வந்து கொஸ்டினில் டீட்டான்னு கொடுக்கல, நான் டீட்டான்னு எடுத்துக்கிறேன். இது டீட்டானா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், திஸ் ஆல்சோ டீட்டா. ஸோ இது டென்ஷன், அப்போ இது என்னவாக இருக்கும், டி காஸ் டீட்டா அண்ட் திஸ் இஸ் வாட், டி சைன் டீட்டா. கரெக்டாக, திஸ் இஸ் டி காஸ் டீட்டா அண்ட் திஸ் இஸ் டி சைன் டீட்டா. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டி சைன் டீட்டா இஸ் டுவர்ட்ஸ் த center of the circular path, so that will be equal to what, mr omega square, centripetal force. இந்த vertical directionல motion கிடையாது, ஏன்னா horizontal pathல போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், mg will be equal to t cos theta, அதாவது t cos theta equal to mg. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு ஃபார்முலா I can get. ஸோ this is the length of the string and this is the radius. கரெக்டாக, இது வந்து angle theta. Try to find sin theta here. இந்த ட்ரையாங்கிளில் sin theta கண்டுபிடிங்க. you will get r is equal to L sin theta. ஓகே, ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், 3 கொண்டு போய்ட்டு 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்னா sin theta இருக்க இடத்துல r/L. ஸோ r will get cancel. ஃபைனலி L அந்த சைடு கொண்டு போங்க. டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ml ஒமேகா ஸ்கொயர்னு வருதா, முக்கியமான பாயிண்ட் கவனிங்க. டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ml ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு வருது. கொஸ்டினில் கேட்டிருக்கான் மேக்ஸிமம் ஒமேகா. மேக்ஸிமம் ஒமேகா என்னன்னு கேட்குறான். ஸோ திஸ் இஸ் அ ரிலேஷன் ஐ காட். இப்போது ஒமேகா எப்போ மேக்ஸிமம் ஆகும், whenever the tension is maximum. equal to right hand side numeratorல இருக்குது, ஒமேகா மேக்ஸிமம் ஆகிறோன்னா tension should also be maximum. ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து என்ன சொல்லலாம், T max is equal to ml ஒமேகா max is. ஸோ டென்ஷன் வந்து இதுலேருந்து ஒமேகா மேக்ஸ் you can write as was root T max by ml. ஸோ T max ஓட வேல்யூ என்னது 3 to 4 and divided by m ஓட வேல்யூ என்னது 1/L and L ஓட வேல்யூ is also 1/L. finally root போடுங்க. finally you will get the answer as what, 36 radian per second. ஓகே அப்பா, ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் and in this video. ஓகே, ஸோ இந்த பேசிக்ஸ் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா nothing wrong in that, go back to the previous lectures and find the concepts. ஓகே ரைட் பா, ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். until then bye from Nagarajan, all the best.